ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்திநிலம் பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க மேன்மைக்கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருமந்திரம் 8ஆம் தந்திரம். இந்த 8ஆம் தந்திரத்தில் ஷரீர பேதங்களை பற்றி கூறிக்கொண்டு வருகிறார். சென்ற முறை ஆயப்பை ஒன்று மற்றுமோர் பை உண்டு என்று இந்த சரீரத்தில் இருக்கின்ற 5 விதமான கோஷங்களை பற்றி கூறினார். இப்பொழுது பாடல் 2123. இந்த பாடலில் 2 விதமான சரீரங்களை பற்றி கூறுகிறார். அத்தன் அமைத்தது உடல் இரு கூறினரே. இந்த உடலானது 2 விதமான கூறுகளை உடையது. கூறு போடுதல் அப்படின்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்போம். ஆக இங்கு அத்தன் என்பது சிவபெருமான். அவன் இந்த உடலினை 2 விதமாக அமைத்துள்ளானா. ஒன்று ஸ்தூல சரீரம் என்கின்ற நம்மால் பார்க்கப்படுகின்ற இந்த சரீரம், மற்றொன்று நம்மால் உணர்ந்து கொள்ளப்படுகின்ற அல்லது மனம் என்று சொல்லப்படுகின்ற சூக்ஷ்ம சரீரம். இந்த 2 விதமான சரீரங்கள். இந்த ஸ்தூல சரீரத்திற்கு சூக்ஷ்ம சரீரம் வந்து தங்குகின்றதற்கான ஒரு இருப்பிடம், போக ஆயத்தனம் என்று சொல்லப்படுகிறது. இதில்தான் கர்மேந்திரியங்களை கொண்டுள்ளது. கை, கால், மூக்கு, தோல் என்று கர்மேந்திரியங்களை கொண்டுள்ளது. ஞானேந்திரியங்களாகிய 5 ஞானேந்திரியங்களை கொண்டுள்ளது உணர்வு. இது சூக்ஷ்ம சரீரத்தை சார்ந்தது. இது கண், காது, மூக்கு, நாக்கு, தொக்கு என்று 5 விதமாக நாம் பிரிக்கின்றோம். ஆக இறைவன் 2 விதமான கூறுகளாக இந்த சரீரத்தை நமக்கு தந்துள்ளான். ஒன்று நம்மால் பார்க்கப்படுகின்ற ஸ்தூல சரீரம், மற்றொன்று நம்மால் உணர்ந்து கொள்ளப்படுகின்ற அல்லது மனம் என்று சொல்லப்படுகின்ற சூக்ஷ்ம சரீரம். இப்போது இந்த 5 ஸ்தூல சரீரமானது இது உணவுனால் உண்டாகப்பட்ட இந்த ஸ்தூல சரீரம் எலும்பு, மஜ்ஜை, தோல் என்று இருக்கின்றன. சூக்ஷ்ம சரீரம் என்பது ஞானேந்திரியங்கள், மனம், புத்தி, அகங்காரம் எல்லாம் இதனுள் தான் காணப்படுகின்றன. மனம், அந்த மனதிற்குள் இருக்கின்ற புத்தி, அந்த புத்தி தான் ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவு செய்கிறது. இதை செய், இதை செய்யாதே என்று. மனம் என்பது குழம்புகின்ற நிலை. செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற நிலை வரும்போது மனம் ஏதாவது ஒன்றை நிச்சயம் பண்ணும்போது அது புத்தியாக செயல்படுகிறது. அதே மனம்தான் இங்கு புத்தியாகவும் செயல்படுகிறது. பிறகு இதனையும் கடந்த அகங்காரம் என்ற தத்துவம். இந்த அகங்கார தத்துவம் அனைத்தையும் தனக்கு உரியதாக்கி கொள்கிறது. பிறருடைய பொருளை அனைத்தையும் தனக்கு உரியதாக்கி கொள்கிறது. இந்த உலகையே தனக்கு ஆக்கிக் கொள்கிறது. நான் செய்கிறேன், நான் பார்க்கின்றேன் என்று தன்னுடைய அனைத்தும் தன்னுடைய மகிமை என்று தன்பால் ஏற்றி வைத்து பார்க்கப்படுவது இந்த அகங்காரம் என்ற தத்துவம். இறைவன் இதன் வழியாகத்தான் நம்மை இந்த உலகில் கட்டுப்படுத்துகின்றான். அதனை அடுத்த ஸ்லோகத்தில் கூறுகிறார். ஒட்டியம் பாசம் உணர்வது வாகவே. இறைவன் உயிர்களை கர்மத்தினாலும், அடுத்தது அறியாமையாலும், பாசம் என்று சொல்லப்படுகின்ற மலத்தினாலும், அப்புறம் மயக்கம் என்றால் மாயை, இந்த மாயை, அறியாமை, இந்த 3 நம்மை இந்த உலகில் கட்டி வைக்கின்றான். கர்மம் என்றால் செயல் மூலமாக. அந்த செயல் எதனால் ஏற்படுகிறது என்றால் நாம் இந்த உலகத்தின் மீது வைக்கின்ற பாசத்தினால். பாசம் என்பது மலம். இந்த மலம்தான் நம்மை இந்த உலகத்தோடு நம்மை கட்டி வைக்கின்றன. ஏன் அவ்வாறாக கட்டி வைக்கின்றது என்றால் அதற்கு மயக்கம், மாயை.
இந்த மூன்றினால்தான் ஒரு உயிரானது மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டு இவ்வுலகிலேயே உழன்று கொண்டு இருக்கின்றன. இறைவன் இந்த உலகோடு நம்மை இதன்பால் சேர்த்து வைக்கின்றான். பிறகு என்ன செய்கின்றான்? ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது எக்ஸ்பிரி டேட் வந்தால் எவ்வாறு ஒரு பொருள் உதவாமல் போகிறதோ, வயோதிகம் அடைந்தால் இந்த சரீரமும் நமக்கு, இந்த மனதிற்கு இந்த சரீரம் என்பது, ஸ்தூல சரீரம் என்பது உபயோகமற்றதாக ஆகிவிடுகிறது. ஆகவே எக்ஸ்பிரி ஆகிவிடுகிறது. மீண்டும் அடுத்த சரீரத்திற்கு நம்முடைய பயணமானது தொடர்கிறது. ஆகவே இது இறைவனுடைய விளையாட்டு. ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் அதனை உருவாக்குகிறார்கள், மீண்டும் அதனை நொதித்து கூழாக்கி மீண்டும் அதே பொருளை வேறொரு பொருளாக மாற்றுகிறார்கள். உலகில் எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் இதுதான் ப்ராசஸ். அதே ப்ராசஸ் தான் இங்கே நம்ம சரீரத்தில் நடக்கின்றன. ஒன்று கண்ணுக்கு தெரிகின்றது, மற்றொன்று நம்மால் அறிவினால் உணர்ந்து கொள்ளப்படுகின்ற தத்துவம். இந்த இரண்டு தத்துவம்தான் நம்மை இங்கு கட்டி வைக்கின்றன. மேலும் இரதம் திறம் இறைச்சி தோல் மேதை என்கிறார். நாம் தினந்தோறும் ஓடி உழைத்து சோறு போட்டு வளர்க்கின்ற அந்த சரீரமானது இன்று சோறாக இருப்பது நாளை மலமாக வெளியேறிவிடுகிறது. இப்போ இந்த உடலானது இரத்தம் மாமிசம் இதனால் கட்டுண்டு கிடக்கிறது. பிறகு என்ன ஆகிறது என்றால், நாம் இதனை தான் பார்த்து ரசிக்கின்றோம். சீவி சிங்காரித்து பொட்டும் வைத்து நாம் ரசிப்பதெல்லாம் இந்த மலம் சரீரம், இந்த சரீரத்தை தான். இதனை இங்கு அனித்தியம், இவையெல்லாம் ஒரு நாள் அழியக்கூடியது. இதன்பால் அதிக பற்றானது வைக்காது. எதுவரையில் வாழ்கிறாயோ அதுவரையில் ஒழுக்கத்துடனும் தர்மத்தின்படியும் வாழ வேண்டும் என்பதுதான் நமது நூல்கள் காட்டுகின்ற வழி. மீண்டும் அடுத்து வருகிற நாட்களில் மற்ற பாடலை பார்த்து மகிழ்வோம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாடி, அருள் வார்த்தை என்றும் வாடி, அன்பர் வாடி பராபரமி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.